பதில் சொல்லி அவர் பேச வர்றதுக்கு முன்னாலேயே எதிரணி தலைவரை கண்ணதாசன் கண்ணதாசன் சொல்லி அவரை வம்புக்கு இழுத்துட்டு போயிருக்கிறார். வருகிறார் பாழ்படுத்துகிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி பாகநேரியை சார்ந்த பாகை பேராசிரியர் கண்ணதாசன் அவர்கள். தாமரை கண்ணன் பேசினார், எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் பேர் தாமரை கண்ணன், நல்லா கவனிங்க. ஆமா, டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் குவிந்து கிடக்கிற கூட்டம் தாமரைகள். அந்த தாமரைகளுக்கு மத்தியில் பொய் சொல்வதற்காக ஒரு தாமரை கண்ணன் பேசுனது பூரா பொய். கண்ணேன்னு பேர் வச்சாவே அவ்வளவு எடுத்துக்கட்டி பேசுறதேன். பொம்பளை பிள்ளைகளோடயே சுத்தின கண்ணே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால வந்தும் பொய் இல்ல. கண்ணனின் பொய்கள் எல்லாம் கடைசியில் அறத்தை நிலைநாட்டும் என்று சொல்லுவார்களே. ஆமா, இவர் பேசுனதும் உண்மையிலே சமுதாயத்துல நடந்துச்சுன்னா அறத்தை நிலைநாட்டலாம். ஆனால் இன்றைய சமுதாயத்துல பத்திரிகையாளர்கள் என்ன தப்பு பண்றாங்க? மகாகவி பாரதி சொன்ன வெயில் அளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், எழுத்தும் தெய்வம் அப்படின்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு அந்த எழுதுகோளை வச்சு அவங்க படுத்துற பாடு, பேனா முனைங்கிறது வலிமையானதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு பேனாவினுடைய முனையெல்லாம் கூர் மழுங்கி இருக்கிறது நடுவர் அவர்களே. நான் நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க பண்ற உண்மையிலே இந்த பெண்களை கொச்சைப்படுத்துற அளவுக்கு அவங்க யாரையும் நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்கம்மா, விடக்கூடாது. ஒரு பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தணும். அதிகமா கேவலப்படுத்துறது பூராமே மகளிரை தான். ஒரு பொம்பளை புள்ள படத்தை போட்டுறாங்க பத்திரிகையில, பாதி முகத்தை போடுறாங்க, நடிகையினுடைய முகத்தை போட்டுட்டு இதை யார் என்று கண்டுபிடியுங்கள். நாட்டில் வேற வேலையே இல்லையா? தேசத்துல ஒருவேளை சோற்றுக்கும் தாளம் போட்டு உண்பதற்கும் உடுப்பதற்கும் வழிகள் இன்றி பெருவாரி ஏழையர்கள் இந்த தேசத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூறுகட்ட நடிகையை போட்டு இதை கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. பத்திரிகை இன்னைக்கு பாலியல் பலாத்காரத்தை தூண்டுறான் சார். நான் உண்மையிலே மகாகவி பாரதி எழுதிய சுதேசமித்திரனை குறை சொல்லல, நவசக்தியை குறை சொல்லல, திருவிக்கா நடத்தினாரே ஒப்பற்ற இதழ் அதை நான் குறை சொல்லல, எத்தனை பேரறிஞர் அண்ணா நடத்தினாரு, அதெல்லாம் சமுதாயத்தினுடைய பழுது போக்குகிற நிகழ்ச்சியா இருந்துச்சு. குறை சொல்லணும்னா தாமரை கண்ணே, இன்னைக்கு இருக்கிற நிறைய பத்திரிகையை பேரை சொல்லிவிடுவேன். நல்ல விஷயத்தை தான் சொல்லணும், நாட்டுல கெட்டு போனதெல்லாம் பத்திரிகையை சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லிவிடுவேன். அடுத்து பேசி போன விஷயத்துக்கு நம்ம விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நடுவர் அவர்களே. இன்னைக்கு பெரும்பாலான இதழ்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அரசியல்வாதிகளினுடைய கை கூலிகளாக நிறைய பத்திரிகை இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு, மகாகவி பாரதி அவன் சொன்னான் பாருங்க, அகிரிணை உயிரை கூட என் உயிர்ன, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இதுல 2வது வரி தான் ரொம்ப ஒப்பற்ற வரி. மனுஷனுக்குள்ளே 1000 ஜாதி நம்ம ஆளு பாக்குறேன், காக்கையும் குருவியவும் எங்கள் ஜாதின. அதுக்கடுத்து உயிரே இல்லாத ஒரு உணர்ச்சியற்ற பிண்டமாக இருக்கக்கூடிய மலையை என்னுடைய கூட்டம் நான் பாரதி. ஆனா இன்னைக்கு எத்தனை ஜாதி பத்திரிக்கை, எல்லா தலைவரையும் ஜாதியில சேர்த்துட்டாங்க தாமரை கண்ண. மகாகவி பாரதியார் ஒரு ஜாதிக்கார போடுறாங்க, வஉசி செக்கிழுத்த செம்மல ஒரு ஜாதி போடுது. எங்க ஊர்ல ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, வள்ளுவரத்தை அதுல விட்டு வச்சிருந்தாங்க, வள்ளுவரை கொண்டாண்டாங்க. அதுக்குள்ள மாப்பிள்ள வள்ளுவர் நம்மாள்றான. எப்படி மாப்பிள்ள சொல் நம்மாள்றா? எப்படி மாப்பிள்ள? நம்மாள்தான், நம்மளை பத்தி எழுதியிருக்கிறார் வள்ளுவர் திருக்குறள்ல. என்ன எழுதியிருக்கிறார்? அவன் சொல்றேன், அறிவுடையார் எல்லாம் உடையார். 2 இடத்துல எழுதியிருக்காரு சாருங்க. இன்னைக்கு ஜாதியை தூக்கி நிறுத்துறதுக்கு இயக்கங்களும் இதழ்களும் இன்னைக்கு முண்டி மோதிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சினிமா பத்தி சொன்னீங்களே, இந்த சினிமா படுத்துற பாடு அது பண்படுத்துதான். என்னத்தை பண்படுத்துது? கதாநாயகனை வில்லன் அடிப்பாங்க சார், கதாநாயகனை வில்லன் மாத்தி மாத்தி அடிப்பாங்க. அப்போலாம் கதாநாயகனுக்கு வலிக்காது. ஆனா அந்த வழிபட்ட இடத்துல கதாநாயகி பஞ்ச வச்சு ஒத்தடம் கொடுப்பா வச்சியெல்லாம். நான் கேக்குறேன், என்ன யதார்த்தத்தை மீறி படம் எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதுலயும் சில பேர்லாம் சண்டை உடையில வசனம் பேசுவாங்க. வசனம் 40 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வசனம் வாடாய மச்சி வாழக்கா பச்சி. என்ன வசனம்? அதுல ஏய் தாஸ் நீ க்ளோஸ், எங்க போய் வசனம் பேசுற? இன்னொரு ஃபார்முலா வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில், நல்லா கவனிங்க. இந்த ஏதாவது உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா மின்னல் வெட்டும், மழை வந்துடணும், மழை வந்துடணும்.
அதுலயும் கதாநாயகிய உண்மையிலே மகளிர் கல்லூரியில சொல்றேன், இதெல்லாம் நம்ம போய் அதை எதிர்ப்பு குரல் கேட்கறது இல்ல. எல்லாத்தையும் நல்லதை செய்து நல்லதை செய்து நல்லதை செய்து நல்லதை செய்து கேட்கணும் சார். இந்த கதாநாயகிகள் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா, இல்லன்னா வீட்டை விட்டு கோவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, இந்த தயாரிப்பாளர்களுக்கு எங்கதான் எப்படித்தான் சிந்தனை வருமோ வெள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டுறாங்க, இல்லன்னா வெளிர் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு விட்டுறாங்க. என்ன யதார்த்தமா இது? சரி, ஒரு பாட்டு பாடல் காட்சி வைக்கிறீங்க, எப்படி வைக்கணும்? 40 பேர் சேர்ந்தா காதல் பண்றது, 2 பேர் காதல் பண்ணல, இங்க 40 பேருக்கு என்ன வேலை? 40 பொம்பளை பிள்ளைகள டான்ஸ் ஆட வர்றீங்க. இந்த சமுதாயத்தை எங்கே நீ கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கோம்? குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து 40 இந்த முத வரி எங்க எடுப்பாங்க தெரியுமா? அடையாறுல இருப்பாங்க. கதாநாயகன் கதாநாயகி முதல் வரி அடையாறுல பாடிக்கிட்டு இருப்பாங்க. 2வது வரிக்கு மயிலாப்பூர் போயிருவாங்க. 3வது வரி சிங்கப்பூர்ல கூட போய் எடுப்பாங்க. என்னன்னு கேக்குறேன். யாரு காதுல பூ வைக்கிறீங்க? பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரு, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானே, மறுட்டுகின்ற மத தலைவர் இருக்கும் போது வாயடியும் கையடியும் ஓய்வது என்னால் அப்படின்னு கேட்டார். மூட பழக்க வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம், பின்னர் ஒளித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம்னாரு. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எதை வளர்த்துடுது தெரியுமா? மூட பழக்க வழக்கம். அதுக்கடுத்து பிரவுசிங் சென்டர்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? பிரவுசிங் சென்டர். அதனாலதான் இளைய சமுதாயமே கெட்டொழிந்து கிடக்கிறது. ஒரு காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? வலையை வீசி மீன் பிடிச்சாங்க மீனவர்கள். இன்றைக்கு இன்டர்நெட் என்ற வலையை வீசி பெண் என்ற மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். தாமரை கண்ணன் சார் அந்த பக்கத்துல இருக்கிற தம்பிகிட்ட சொல்லி வைங்க, எப்படி மறுக்க போறாருன்னு தெரியல. இந்த SMS அனுப்புறாங்க பாத்தீங்களா, செல்போன், அது கூட ஒரு ஊடகம் தான் சார். எல்லாத்தையும் தாண்டி வந்துருச்சு. எனக்கு ஒருத்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன், இனிய இரவில் மெல்லிய பூங்காற்றில் நீ தூங்கி கொண்டிருக்கும் போது கொசு கடித்தால் போட்டிருக்கேன். அடுத்த வரியில எழுதுறேன், பேசாம சொரிஞ்சுட்டு தூங்குன்னு அனுப்பியிருக்கேன். ஒரு தமிழ் பேராசிரியருக்கு அனுப்பியிருந்தான் சார். கையில கிடக்கிறது எடுத்து எரிஞ்சே அவனை அடிக்கணுங்க. ஆமா, உண்மையில நினைச்சு பாருங்க, எதுக்கு பயன்படுத்துறதுன்னு காரணம் இல்லாம போச்சு. நீங்க சொன்னீங்களே நமீதா நபீபான்னு, எங்க சிந்தனை போகும்? நமிதாட்டு தான் போகும். ரெண்ட காட்டும் போது இந்த இதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? வலிமை இழந்த இதயம். இல்ல அப்படித்தான் போக கூடாதுங்கிறத சொல்றாரு அவரு. அவர் புத்தர் போக மாட்டார், அவர் கௌதம புத்தர். அந்த அளவுக்கு அவரை நல்லவர்னு ஏத்துக்கிறீங்க? ஆமா, முகத்திலே எழுதி வச்சிருக்கு. நான் சாதாரண மனிதனுக்கு இந்த சமூக எழுத்தாளர்கள், அங்கீகாரம் பெற்ற எழுத்தாளர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நேர்கோட்டு பாதையில் இயக்குகிற இலக்கிய மூலாதாரங்களையும் சமூக தாக்குறவு மிக்க படைப்புகளையும் தான் இலக்கியவாதிகள் தர வேண்டும். RC சர்க்கார்னு ஒரு பேரறிஞர் சொன்னாரு. பத்திரிகை இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? பத்திரிகை தேவை, ஆனால் அவை அனைத்தும் தீமையான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த பத்திரிகையை ஆராய்ச்சி செய்துவிட்டு RC சர்க்கார் என்ற பேரறிஞர் சொன்னார். சுதந்திர தின விழா என்ற பெயரிலே இன்றைக்கு நடிகைகளை வைத்து கூத்தாடுகிற கலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்திலே நிறைந்திருக்கிற காரணத்தினால் ஊடகங்கள் என்பது, நினைத்து பார்க்கிறேன், ஊடகங்கள் என்பது மிகப்பெரிய மக்கள் சாதனம். அதை சரியான நேர்கோட்டு பாதையில் இயக்கினால்தான் இந்த சமூகம் வாழும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்ற காரணத்தினால் மக்கள் சாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற பொழுதுதான் ஊடகங்களையும் பத்திரிகையையும் சரியான பாதையில் கொண்டு செலுத்துகிற பொழுதுதான் இந்த சமுதாயம் பண்படுமே ஒழிய இப்பொழுது அவைகள் பாட்டிற்கு பாழ்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி. பேராசிரியர் பாகை கண்ணதாசன் ரொம்ப அருமையா பேசி இருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நம்ம எல்லாம் அப்படியே யோசிக்க வச்சிருக்கிறார். கண்டுபிடின்னு நிகழ்ச்சி நடத்தலாம், அது ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சியா இருந்தா ஏத்துக்கிறலாம். நல்ல விஷயம் வரணும், அது பத்திரிகையில இருக்கணும். ஆனால் அதை விட கூடுதலாக இந்த விஷயம் வருகிற போது அறிவாளி, புத்திசாலி, நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்துக்கிறேன். ஆனா சாமானிய சராசரி பாமர மக்கள் எதை எடுக்க முடியும்? அதை அவனிடத்திலே திணிப்பதாக ஆகாதான்னு சொல்லி அருமையா குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இந்த அணியை மிக தூக்கி நிறுத்துவதிலே அற்புதமான விவாதங்களை வைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இப்ப பண்பு